மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் சொல்லுங்க. மார்னிங் சார். உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க. சார் இன்னைக்கு மார்னிங் சார். இன்னைக்கு இதனுடைய ட்ரைனிங் செஷன் ரொம்ப ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க. நாம வந்து நம்மளுடைய பிசினஸை பத்தி டிஜிட்டலா எல்லாமே கொண்டு போவாங்க. அதில் டிஜிட்டலா கொண்டு போகும்போது நாம வந்து எல்லாத்தையுமே உண்மையாவே கொண்டு போகக்கூடாது. நமக்கு தெரிஞ்சதை அதை அப்லோட் பண்ணிக்கிட்டே வாங்க. நேர்லயோ இல்லை ஜூம்லயே தான் அவங்கள்ட்ட முழு விஷயத்தையும் பேசணும் அப்படிங்கிறத பத்தி நிறைய சொன்னாருங்க சார் சொன்னாருங்க பிரவீன். அதனால நாம இதை கத்துக்கிட்டதை இந்த லேர்ன் பண்றத கத்துக்கிட்டதை அப்படியே பண்ணிக்கிட்டே கீழே இருக்கவங்களுக்கும் நம்ம புதுசா வர நபர்கிட்டையும் நம்ம பேசினாதான் சக்சஸ்ங்கிறத தெளிவா புரிஞ்சுட்டேன் சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சந்தானம் சார், குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சொல்லுங்க. அதே மாதிரிதான் சார். ஹலோ, சொல்லுங்க சார், கேக்குது. கேக்குதுங்களா? நானும் இன்னைக்கு அதே மாதிரிதான் சார். டிஜிட்டல் மூலியமா நம்ம இன்னைக்கு ஒரு புது வர வச்சுருந்தல சார். நேற்று கார்த்திக் ராஜான்னு ஒருத்தர் வந்தார்ல சார். ஹலோ சார், சொல்லுங்க. அவர் வந்து இப்போ புதுசா இன்வைட் பண்ணியிருக்கேன். அவர் கொஞ்சம் இது பண்ணுங்க சார், வெல்கம் பண்ணுங்க சார். பிரவீன் சார் சொன்னதுல ஒரு முக்கியமான விஷயத்த எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல. ஒருத்தரோட நீங்க ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ ஃப்ரெண்ட் ஆகுறீங்க அப்படின்னா இமீடியட்டா உங்க பிசினஸ் சொல்லாதீங்க. முதல்ல அவரோட அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுங்க. நம்ம ஆள் என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரெயின்ல பஸ்ல பார்த்த உடனே பிரசன்டேஷன் ஆரம்பிச்சிருவாங்க. ஏலகிரி புட் கேம்புக்கு நாங்க வரும்போதே பிரசன்டேஷன் கொடுத்தோம், போகும்போதே பிரசன்டேஷன் கொடுத்தோம். அப்போ நமக்கு எனர்ஜி இருக்கும். பட் நம்ம உடனே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பண்றோம் அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை முதல்ல வளருங்க. ஒரு முறை, 2 முறை, 3 முறை அவரோட கான்டாக்ட்ல இருங்க, அவர்கிட்ட பேசுங்க. அப்புறம் நீங்க அவங்க ஊருக்கு போயிருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்துல போயிருக்கலாம். சார், நான் வந்திருக்கேன், நான் ஒசூர் வந்திருக்கேன், நான் கிருஷ்ணகிரி வந்திருக்கேன், தருமபுரி வந்திருக்கேன், நான் வந்து நம்ம 2 பேரும் ஒரு காஃபி சாப்பிடலாமா, மீட் பண்ண உங்களுக்கு டைம் இருக்கா அப்படின்றத கேளுங்க. இல்ல முந்தின நாளே சொல்லுங்க, நான் நாளைக்கு வரேன் சார், நம்ம மீட் பண்ண முடியுமா, மீட் பண்ணி ஒரு காஃபி சாப்பிடலாம். அவ்வளவுதான். நீங்க அந்த அந்த டைம் காஃபியோட நிறுத்திடுங்க. அவரா சார் நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா சொல்லுங்க, அதை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டா சொல்லுங்க, இல்லைன்னா நிறுத்திடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கியூரியாசிட்டி அங்க பில்டப் ஆகட்டும், அவர்கிட்ட இருந்து வரட்டும். இவர் என்ன பண்றாரு. அதாவது உங்களுடைய பேச்சு வெஸ்டேஜ்னு சொல்லாம, பிசினஸ்ன்னு சொல்லாம, மற்ற எல்லா இதுவும் இப்ப நான் வந்தேன் சார், எது சார், இல்ல இங்க கொஞ்சம் அக்ரி பிளான்ட்ஸ்லாம் அக்ரி ப்ராடக்ட் நாங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கேன், கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால நல்ல இயற்கை விவசாயம் வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு மண்ணெல்லாம் மலடாகி போய் இருக்கு. அதுக்கு தாய்மையை கொடுக்கக்கூடிய அற்புதமான ப்ராடக்டை நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவர் ஒரு விவசாயியா இருந்தா இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா? கண்டிப்பா பிடிக்கும் சார். அவரு இல்ல, அதாவது ஒரு இடத்துல போய் பேசும்போது எங்களுக்கு சரியான ஒரு நபர் வேணும், உங்ககிட்ட யாராவது இருந்தா சொல்லுங்க சார், எங்களுடைய அக்ரி ப்ராடக்டை இங்க உள்ள மக்களுக்கு, விவசாய மக்களுக்கு எல்லாத்துக்கும் எடுத்து சொல்றதுக்கும் அதை கொடுக்கறதுக்கும் எங்களுக்கு சரியான ஒரு ஆள் வேணும், நீங்க யாராவது இருந்தா ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல சார் நான் இருக்கேன், நானே பண்றேன், நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன் அப்படின்னு எத்தனை பேர் முன்னும் வருவாங்க. அந்த மாதிரி டைம்ல நம்ம அவங்களுக்கு அதை பேசணும். அதாவது அவங்களே நம்மகிட்ட கேள்வி கேட்க தூண்டணும். அவங்களே நம்ம என்ன பண்றாங்க, என்ன பண்றீங்க, இது என்ன வியாபாரம் அப்படின்றத கேட்க தூண்டணும். நம்ம வந்து போன உடனே போய் கடையை விரிச்சிட்டோம்னா, இவர் கடையை விரிக்கிறதான் நம்மகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிருக்காரு, இவர் கடையை விரிக்கிறதான் நம்மகிட்ட பேசியிருக்காரு, இவர் நமக்கு ஏதோ ஏற்கனவே நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் குல்லா போட்டு போயிட்டாங்க, அந்த வரிசையில தான் இவரு வராரு அப்படின்ட்டு அவங்க யோசிப்பாங்க. யோசிப்பாங்களா இல்லையா? கண்டிப்பா யோசிப்பாங்க சார்.
அதனாலதான் இந்த டிஜிட்டல்ல வரக்கூடிய நண்பர்கள், அதுவே நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரிலேட்டிவ்ஸ், நம்ம கூப்பிடுறோம், நம்ம என்ன பண்றோம்னு அவங்களுக்கு பாதி தெரிஞ்சிருக்கும், பாதி தெரியாம இருக்கலாம், இல்ல அவங்கள வந்து உரிமையா கூப்பிடலாம், இல்ல அவங்க கிட்டயும் சொல்லலாம். இப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சென்னையில இருக்கீங்க, திருச்சியில உங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க, இல்ல திருச்சி பக்கத்துல முசிறியில இருக்காங்க, உங்க ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோ இருக்காங்க. நீங்க அவங்ககிட்ட கேட்கலாம், முசிறி பக்கம் நல்ல விவசாயம் போயிட்டு இருக்காப்பா, நிறைய பேர் விவசாயம் பண்றாங்கல்ல, ஆமா, நல்ல விளைச்சல் உள்ள இடம், ரைட். அங்க வந்து எத்தனை போகம் விளையும்? 2 போகம் விளையுமா, 3 போகம் விளையுமா? ரைட்டு. எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விவசாயி, இல்ல விவசாய சம்பந்தப்பட்ட பொருட்களை கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஆள் வேணும்பா. ஒரு ஆளை செலக்ட் பண்ணி சொல்லேன். என்ன விஷயம்? என்ன விஷயம் அண்ணே? சொல்லுங்கண்ணே. இல்லப்பா, எனக்கு வந்து ஒரு இந்தியன் கம்பெனி கடந்த 20 வருடமா இந்த மாதிரி அந்த பொருட்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, அதுல நல்ல ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சண்டிகரோ பஞ்சாபோ அங்க இருக்கிற விவசாயிகள் நிறைய பேர் இந்த பொருட்களை பயன்படுத்தி நல்லா சம்பாதிச்சு இன்னைக்கு BMW கார்ல போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ப்ரொமோஷன் எப்படி இருக்கும்? நல்ல வெல்கம் பண்ணுவாங்க சார். அப்போ அந்த மாதிரி பொருட்களை நானும் முஸ்லீம்ல ஒரு நல்ல எங்களுக்கு ஒரு நல்ல ஏஜென்ட் வேணும், இல்ல ஒரு நல்ல ஒரு லீடர் வேணும். லீடர்னு வார்த்தையை சொல்லுவாங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கான்னு கேட்பாங்க. ஒரு நல்ல ஒரு நபர் வேணும் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லும் போது, ஏன் என்னைய பார்த்தா நான் செய்ய மாட்டேனா, நான் பேச மாட்டேனா, நான் கொடுக்க மாட்டானான்னு கேட்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு சார், வாய்ப்பு இருக்கு சார். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்ம வந்து பேசல அப்படின்னா யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு கொள்ளிடத்துல இல்ல காரைக்கால்ல நமக்கு தெரிஞ்ச விவசாய நண்பர்கள் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட அந்த கேள்வி கேட்கலாமா வேண்டாமா? ஒரு நல்ல நபர் வேணும் எனக்கு இதை பற்றிய டீட்டெயில்ஸை பேசுறதுக்கும், இந்த விவசாயிகளை அப்ரோச் பண்றதுக்கும், அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கும். இன்னைக்கு கெமிக்கல் உரங்களை போட்டு போட்டு மண்ணெல்லாம் காங்கிரீட் மாதிரி ஆயிடுச்சு. அதை சரி பண்றதுக்கு ஒரு சரியான பொருட்கள் நம்மகிட்ட இருக்கு, அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு நல்ல நபர் வேணும். அவங்க படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், விவசாயம் பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம். ஆனா இதை சொல்றதுக்கு நம்ம படிக்கணும்னு அவசியம் கிடையாது. பேச தெரிந்த நபர்கள் போதும். இதுல படிப்பு முக்கியம் இல்ல. இந்த பொருட்களை பற்றி நம்ம சொன்னா புரிஞ்சுக்கிற நண்பர்கள் போதும். அப்ப இந்த மாதிரி நபர்களை நம்ம கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அப்ப இந்த நம்ம வந்து இன்னும் நம்ம வந்து கெத்தா பண்ணணும் அப்படின்னா, பிஎஸ்சி அக்ரி படிச்ச நண்பர்களை கொண்டு வரலாம். இப்ப பாருங்க, அருள் பிரகாசம் எம்எஸ்சி அக்ரி. அருள் பிரகாசம் சார் கள்ளக்குறிச்சியில இருந்து ட்ரைனிங் கொடுக்குறாரு இல்லையா அக்ரி ப்ராடக்ட்டை பற்றி. எம்எஸ்சி அக்ரி, அவர் கம்பெனியுடைய ட்ரெயினர் கிடையாது, நம்மள மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா ஒரு நண்பர் சேர்த்தவர் தான். இன்னைக்கு அக்ரில அவ்வளவு விஷயங்களை கொடுக்குறாரு அப்படின்னா அவர் எம்எஸ்சி அக்ரி படிச்சவர், நிறைய தெளிவான விஷயங்களை கொடுக்குறாரு. அது மாதிரி படிக்காமையே நம்ம டீம்ல கோவிந்தராஜ் சாரு, நம்ம வெங்கடேஷ் சாரு, ஜேபிஆர் சார் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ தமிழ் மேடம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இவங்க எல்லாம் எப்படி தங்களுடைய அனுபவத்துல வர வர பேச பேச கொடுக்க ரிசல்ட் வர வர செஞ்சுட்டு இருக்காங்க. இதே மாதிரி எத்தனை பேர் நம்ம செய்ய தயாரா இருக்கிறோம்? இதை செஞ்சாலே போதுங்க, நீங்க அந்த அக்ரிக்கு ஒரு ட்ரெயினரா மாறலாம். நீங்க எங்க வேணாலும் அக்ரி ப்ராடக்ட்டை கொடுக்கலாம். அவங்க தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எந்த ஊர்ல இருந்தாலும் தைரியமா பேசி கொடுக்கலாம். இன்னைக்கு இதன் மூலமா நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சரியான ஒரு ஆள் வேணும் அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அப்ப சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல நம்ம அக்ரி ப்ராடக்ட்டை கொடுத்தாலே பல 1000 கோடிகள் விற்பனை பண்ணலாம். அப்ப இன்னைக்கு வந்து நம்ம மண்ணும் நல்லா இருக்கும், அந்த நம்முடைய அக்ரி ப்ராடக்ட்ல விளையிற அந்த விளைச்சல் ஆகிற அந்த காய்கறிகள், அந்த அரிசி, இது எல்லாமே உடலுக்கு நல்லது. அதன் மூலமா கெமிக்கல் உடல்ல போகாது. இன்னைக்கு கெமிக்கல் உள்ள போய் தான் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள். இந்த ஒபிசிட்டிக்கு காரணமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபாஸ்ட் ஃபுட்ல பயன்படுத்தக்கூடிய அந்த மசாலா, அந்த எண்ணெய், இந்த மாதிரி பொருட்கள் தான் அங்க அதிகமா ஒபிசிட்டிக்கு காரணம். அது இல்லாம சிக்கன். அப்ப ஒரு நல்ல ஒரு விவசாயம், இயற்கையா தயாரான ஒரு பொருட்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த நல்ல உணவு அவங்க ஆரோக்கியமா வச்சுக்கும். நம்பர் 1.
மண்ணும் ஆரோக்கியமா இருக்குது, மனிதனும் ஆரோக்கியமா இருக்கிறான். அப்ப எப்படிப்பட்ட ஒரு விவசாய பொருட்களை நம்ம கொடுக்குறோம்? இத பற்றி நம்ம சொல்லணுங்க. அவ்வளவுதான். இதே மாதிரி ஒவ்வொன்னும் ஒபிசிட்டியை பற்றி பேசுறா. ஒபிசிட்டி இன்னைக்கு ஒபிசிட்டி ஒரு மிகப்பெரிய மார்க்கெட். நம்மகிட்ட எத்தனையோ ஃபிளேவர்ல ஸ்லிமிங் ஷேக் கொடுத்துருக்காங்க. ஸ்லிமிங் டீ இருக்கு, ஸ்லிமிங் கேப்சூல்ஸ் இருக்கு. இதை தைரியமா பேசி இன்னைக்கு இதுல பல ஆயிரம் கோடி மார்க்கெட் நம்ம பண்ணலாம். பேசணும். ப்ராடக்ட் நாலேஜ் எடுத்துக்குங்க. ப்ராடக்ட்டை பற்றி நாலேஜ் எடுத்துக்குங்க. பேசுங்க, தைரியமா பேசுங்க. இன்னைக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பொருட்களும் பொக்கிஷம். சொல்லுங்க சந்தானம் சார். கண்டிப்பா சார். என்னுடைய அப்ளைன் எல்லாத்தையும் ப்ராடக்ட் நாலேஜ் கண்டிப்பா இன்னும் ட்ரைனிங் எடுத்துக்கிறேன் சார். கண்டிப்பா உங்க அப்ளைன்ட்ட மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் நம்ம கொடுக்கக்கூடிய மார்னிங் செஷன்ல கொடுக்கக்கூடிய நாலேஜ் எடுத்துக்குங்க. ஏன்னா நம்முடைய யூடியூப் சேனல்ல நிறைய நாலேஜ் இருக்கு, எடுத்துக்குங்க. நேத்து கூட சொன்ன கேட்டியா? என்ன சார்? யாருங்க? ஹலோ, ஹலோ, பூராஜன் அறிவழகன் யார் அது? ஓகே, அங்கே ஏதோ பேசியிருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சுக்கிங்க. நம்முடைய ப்ராடக்ட் நாலேஜ், நம்முடைய ப்ராடக்ட் யூசேஜ் நம்ம யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கும். நான் சென்னையில் இருக்கிறேனே, நான் எப்படி அக்ரி ப்ராடக்டை யூஸ் பண்ண முடியும்? கட்டாயம் முடியும். உங்கள் வீட்டில் ஒரு 2 தொட்டி வாங்கி வைங்க. நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, 2 தொட்டி வாங்கி வைங்க. யாரும் செடி வளர்க்காதேன்னு சொல்ல மாட்டாங்க. கோழி வளர்க்காதன்னு சொல்லுவாங்க, நாய் வளர்க்காதன்னு சொல்லுவாங்க நீங்கள் வாடகைக்கு இருந்தா. ஆனால் செடி வளர்க்காதன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் சொந்த வீட்டில் இருந்தீங்கன்னா மொட்டை மாடியில் ஒரு 4 தொட்டி வாங்கி வைங்க, 6 தொட்டி வாங்கி வைங்க. அது உங்களுடைய விவசாயத்துக்கு, விவசாய பொருட்களை நீங்கள் பயன்படுத்தி மற்றவங்கள்ட்ட பேசுறதுக்கு அது சரியான வாய்ப்பாக இருக்கும். அது கொடுக்கும் ரிசல்ட்டு. அதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அது வளர வளர, அது பூக்கும் போது, காய்க்கும் போது உங்களுக்கு வரக்கூடிய சந்தோஷம் அபரிவிதமா இருக்கும். தமிழ் மேடம், ஒரே ஒரு கத்திரிக்காய் செடியில எத்தனை கிலோ கத்திரிக்காய் பறிச்சீங்க நீங்க நம்ம அக்ரி ப்ராடக்டை யூஸ் பண்ணி? ஹலோ சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். 40 கிலோ அறுத்தோம் சார். 40 கிலோ ஒரே செடியில 6 மாசமா? ஆமாங்க சார். அது செடியா இல்ல மரமா கூட ஆயின மாதிரி ஆயிடுச்சு. ஆமாங்க சார், பெருசாவே இருந்துச்சு செடி. அதுக்கு நீங்க முழுக்க கொடுத்தது அக்ரி 82, அக்ரி ஹியூமிக்கு, அக்ரி நானோடெக்கு, மாஸ் இல்லைங்க சார், மாஸ் 4 கலந்து கொடுத்துருக்காங்க. ஆமா, இந்த 4 கலந்து 4 பொருட்கள். 2 வாட்டி கொடுத்துருக்கேன் சார். அதனுடைய ரிசல்ட் என்ன ஆச்சு மேடம்? அப்புறம் உங்க தோட்டத்துல யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க, கரெக்டா? ஆமாங்க சார். அது என் செடியை பார்த்துட்டு எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கத்தி சொல்லிட்டாங்க. எல்லாரும் கத்திரிக்காய் வைக்க எல்லாருக்குமே மருந்து கொடுத்தோம் சார். எல்லாருக்கும் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் தோட்டத்துல வச்சீங்க. அப்புறம் எல்லா தோட்டத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமாங்க சார். அதுக்கப்புறமா தான் எனக்கு நம்பிக்கை வந்து எங்க தோட்டத்துக்கு வச்ச பின்னாடிதான் அதுக்கப்புறமா தான் சார் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு நான் பேசுறதுக்கே ஆரம்பிச்சேன். அப்புறம் நம்ம சொல்ற எல்லாத்தையுமே எல்லாரும் நம்புவாங்க. யாருன்னா நம்மகிட்ட ப்ரூஃப் இருக்கு. உண்மையிலே எனக்கே நம்பிக்கை இல்லை. ஆனா நிலத்துல வச்சுட்டு நம்ம சொன்னா ஏத்துக்குவாங்களான்ட்டு எனக்கும் ஒரு டவுட் இருந்துச்சு. முதல் மிளகா செடிக்கு தான் அக்ரி 82 மட்டும் தான் சார் கொடுத்தேன், வேற என்னும் கொடுக்கல. அவங்க மிளகா செடியை போய் பார்த்துட்டு இதுல நானும் யூஸ் பண்ணியிருக்கிறேன், நல்லா இருக்குது, நீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டின்னு போயிட்டு முதல்ல சார் என்ன சொன்னாரு, ஜெயராம் சார், நாத்துக்கு விட்டா அது நாத்து நல்லா வரும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது. அவர் சொன்னாரு. என்கிட்ட கொஞ்சம் இருந்த மருந்து என்னுடைய சொந்தக்காருக்கு கொடுத்தேன். கொடுத்து அவருக்கு போயிட்டு இன்னைக்கு நாளைக்கு நாத்து பிடுங்குறாங்கன்னா இன்னைக்கு சாயந்தரம் வந்து அதை லிக்விட விட்டுட்டு 82 நாளைக்கு காலையில பிடுங்கும் போது அவ்வளவு அருமையா வந்துச்சுங்க சார் நாத்து. இது குட்டுப்பட்டியா வரும், அப்புறம் புடுங்குறதுக்கு கஷ்டமா இருக்கும் அந்த நாத்து, அந்த மாதிரி எல்லாம் கஷ்டமா இருக்கும் நாத்து புடுங்கினா. இது அவ்வளவு பசுப்பசனா வந்துச்சு. அந்த நாத்து புடுங்குறவங்க வேலை செய்யறதுக்கு வந்தவங்களே எங்கிட்ட வந்து கேட்டாங்க வரணுன்னு. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாங்க வேற இடத்துல நாத்து புடுங்கிறதுக்கு போறோம், அந்த மருந்து இருந்தா குடுமா, காசு கொடுத்துட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றோம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறமா தான் சார் அவங்க மிளகா செடிக்கே போறதுக்கு ஆரம்பிச்சாங்க அது கொடுத்த பின்னாடி. வெரி குட். அதுக்கப்புறம் இந்த மிளகா செடி இது நல்லா ஒரு மாசம் கொடுத்துட்டு இப்படி ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் யூஸ் பண்ணுங்க, தண்ணியில விட்டுட்டு மேல ஸ்ப்ரேவும் அடிங்க. நீங்க வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ற மருந்தும் கலந்து அடிங்க. இது மாதிரி 4 தேங்காய் 5 தேங்காய் கலந்து அடிங்க
1 டேங்க் 2 டேங்க் அடிக்கிற மருந்த 4 டேங்கா பிரிச்சு அடிக்கணும். அந்த மாரி அடிங்கன்னு சொல்லிட்டு குடுத்துட்டு வந்துட்டேன் சார். நானும் கூட நிலத்தான போல. 1 மாசம் சண்முக சார் வந்து வாங்க அந்த நிலத்த போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போம்போது தான் எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு சார். மொளகாயா வந்து கீழ செடிய சாஞ்சுட்டு செடியே ஒரு செடி அப்படியே மல்லிப்பூ செடி எப்படி பெருசா தெரியுமா? அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க சார் ஒரு மொளகா செடி. வெரி குட், வெரி குட், வெரி அது குட். வீடியோ எடுத்து இப்ப கூட வச்சுன்னுருக்கிறேன் சார். அப்போ ஃபோன் இல்ல. சண்முக சார் அது அவங்க கிட்ட ஃபீட்பேக் கேட்டு ஒரு வீடியோ எடுத்தாரு. இன்னி வரைக்கும் அந்த வீடியோ காட்டுனுருக்கிறேன் சார். அத காமிச்சு தான் சார் விவசாயத்திலேயே பேசுறேன். வெரி குட், வெரி குட். சூப்பர். அப்ப அந்த வீடியோ அனுப்புங்க. நம்ம வந்து எல்லாருக்கும் அத நம்ம காட்டலாம். கண்டிப்பா சார். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அதாவது தமிழ் மேடம் குடுத்ததோ, யூஸ் பண்ணத விட, அவங்க பேசும்போது அவங்க எவ்வளவு சந்தோஷமா பேசுனாங்கன்னு கவனிச்சீங்களா? அப்போ ஒரே ஒரு கத்திரிக்காய் செடிக்கு குடுத்து, அந்த கத்திரிக்காய் செடி குடுத்த ரிசல்ட் 40 கிலோ. ஒரு கத்திரிக்காய் செடினா, ஒரு கத்திரிக்காய் தோட்டத்துல குடுத்தா எப்படி ஆகும்? எத்தன செடி இருக்கும்? அப்போ ஒவ்வொரு செடியும் 40 கிலோ குடுத்தா கணக்கு போட்டு பாருங்க. இதான் நம்முடைய வளர்ச்சி. இதான் நம்முடைய வெற்றி. அப்ப இந்த மாதிரி பொருட்களை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். யார்கிட்ட பேசுறது? யார்கிட்ட பேசுறது? என்ன பேசுறது? எப்படி பேசுறது? யோசிக்கிறோம். ஆனா நமக்கு சம்பந்தமே இல்லாத, நமக்கு தேவையே இல்லாத நிறைய விஷயங்கள நம்ம பேசுறோம். என்ன பேசுறோம்? யார்கிட்ட வேணாலும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். தேவையில்லாத விஷயத்த தேவையில்லாத ஆளோட தேவையில்லாத சோ அந்த மாதிரி சந்தானம் சார் உங்க மைக்க கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்களேன். அந்த மாதிரி தேவையான விஷயத்த பேசுவோம். அரசியல், சினிமா, விளையாட்டு எல்லாமே தேவை. அது நமக்கு ஊறுகாய் மாதிரி தான் வேணும். ஏன்னா எதையும் நம்ம மாத்த முடியாது அங்க போய். ஆனா வெஸ்டீஜ்ல இருக்கிற பொருட்களை கொடுத்தா ஒரு விவசாய புரட்சியை நம்மளால உருவாக்க முடியும். ஒரு ஆரோக்கிய புரட்சியை நம்மளால உருவாக்க முடியும். என்னோட டவுன் லைன் வந்து இப்போ வாழை செடிக்கும் 2 செடி கொடுத்துட்டு நேத்து 285 டிவி பண்ணியிருக்கிறாங்க சார். வெரி குட், வெரி குட். சூப்பர், சூப்பர். கலைச்செல்வின்றவங்க லைன்ல இருக்கிறாங்க. மீட்டிங் பார்த்துன்னு இருக்கிறாங்க சார். வெரி குட், வெரி குட். மேடம் கலைச்செல்வி மேடம் வாழ்த்துக்கள். தமிழ் மேடம் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேரை நீங்க உருவாக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் தேங்க்யூ. இன்னைக்கு வந்து அக்ரில நிறைய பேரை நீங்க உருவாக்க முடியும் அப்படின்னா உருவாக்குங்க. அக்ரி ப்ராடக்ட கொடுங்க. அதற்கு பிறகு அவங்க வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்டையும் கொடுங்க. மாசம் கண்டிப்பா. மாசம் பில்லு ரூ. 3000, ரூ. 5000, ரூ. 6000 ஒவ்வொரு வீட்ல இருந்து வாங்கி ஆகணும். ஏன்னா நம்மகிட்ட இருக்க ப்ராடக்ட் எல்லாமே குவாலிட்டியான ப்ராடக்ட். அது மட்டும் இல்லாம 100 பிவிக்கு தொடர்ந்து அவங்க வாங்கும்போது கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல வாங்கும்போது அந்த பொருட்களோட விலை நமக்கு 50% கம்மியா வருது. நமக்கு 50% மேல லாபம் கிடைக்குது. அப்ப இவ்வளவு லாபம் உள்ள ஒரு ப்ராடக்ட நல்ல ப்ராடக்ட உலகத்தரம் வாய்ந்த ப்ராடக்ட நம்ம கொடுக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு தூரம் நம்ம அதை பற்றிய நாலேஜ் எடுத்துக்கிட்டு நம்ம பேசணும். சார் உண்மையிலேயே எனக்கு 100 பிவி இது வந்து ஓரலா மட்டும் தான் சொல்ல தெரியும். அதை பிரிச்சு எனக்கு சொல்லவே தெரியாது. அது எவ்வளோ வருது, எவ்வளோ அதுல இருந்து நம்ம அமௌண்ட் வருது, எவ்வளோ டிஸ்கவுண்ட் போகுது, எவ்வளோ அது கிடைக்குதுன்னு உண்மையிலேயே எனக்கு தெரியாது. ஒரு 2 வாரத்துக்கு முன்ன தான் சார் சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்தும் போதே ஃபர்ஸ்ட்ல நான் எனக்கு தெரியாமே போட்டேன். அதை கரெக்டாக தான் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் சார் தெளிவாக சொல்லி கொடுத்துட்டு நானே கிளாஸ் எடுத்தேன் சார். அவ்வளவுதாங்க. முயன்றால் முடியாதது ஒன்றுமே இல்லை. முடியும்னு நம்பினா எல்லாமே முடியும். முடியும்னு நானே நம்பினா எல்லாருக்கும் தெளிவா புரிய வச்சேன் சார். முடியும்னு நம்பினா யாருக்கு வேணாலும் நம்மளால சொல்லிக் கொடுக்க முடியும். நான் எப்படி பேசுவேன்? என் அப்ளைன் வரவே இல்லையே. அவர் எப்ப கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றாரு. எப்ப கூப்பிட்டாலும் அவருக்கு வேலை இருக்குதுன்றாரு. நல்லா புரிஞ்சுங்க. அவர் உங்களுக்கு மட்டும் அப்ளைன் இல்ல. இன்னும் 10 பேருக்கு, இன்னும் 100 பேருக்கு, இன்னும் 1000 பேருக்கு அப்ளைன். அப்ப எல்லாரோடையும் உங்களோட ஒரு மாசம் வந்து உங்க அப்ளைன் வேலை செய்யறாரு அப்படின்னா அப்ப நீங்க கத்துக்குங்க. காப்பி பேஸ்ட் அவர் என்ன பேசுறாரோ அதை பேசுங்க. அவர் பேசினா ஜாயினிங் வருது, அவர் பேசினா ஒரு லீடர் கிரியேட் ஆகுறாங்க அப்படின்னா நீங்களும் அதே பேசுங்க. அவர் எங்கெங்க ட்ரைனிங் மீட்டிங்ல உட்கார்றாரோ, எங்கெங்க ட்ரைனிங் மீட்டிங்னு கூப்பிடுறாரோ எல்லாரும் வந்து உட்காருங்க. இன்னைக்கு நுங்கம்பாக்கம் ஆபீஸ்ல 3 மணிக்கு கிட்டி பார்ட்டி. லேடிஸ் அதாவது காஸ்மெட்டிக்ஸ்க்கான ப்ராடக்ட், ஸ்கின் ஃபார்முலா 9 ப்ராடக்ட்டை பற்றி ஜெயலட்சுமி மேடம் பேசுறாங்களா? வாங்க வந்து உட்காருங்க. நீங்க நாலேஜ் எடுத்துக்குங்க. யார்கிட்ட வேணாலும் பேசலாம். நீங்க நாலேஜ் எடுத்துக்குங்க. உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு வாங்கி கொடுங்க. நீங்க யூஸ் பண்ணுங்க. லேடிஸா இருந்தா யூஸ் பண்ணிட்டு நீங்க பேச ஆரம்பிங்க.
ஜென்ஸுக்கும் அழகுக்கான தேவைகள் இன்னைக்கு யூட்டிலைசர் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே ப்ராடக்ட்ஸ் இருக்கு, நம்மகிட்ட இருக்கு, நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு. அதை எப்படி நம்ம யூஸ் பண்றோம், எத்தனை பேருக்கு கொடுக்குறோம், இதுதாங்க வெற்றி. நேற்று கூட நம்ம நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம சாருடைய ஒரு வீடியோ போட்டோம். தாண்டவமுத்து சார் 87 வயசுல அவங்க அம்மாவுக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகள். அதை சொல்லும்போது அதுக்கு நம்ம கொடுத்த பிளாக்ஸ் ஆயிலும் கேனடர்மாவும் எல்லார்ஜினைனும் அவங்க அம்மாவுக்கு கொடுத்த மாற்றங்கள் அவ்வளவு சந்தோஷமா சொல்றாரு. எங்க அம்மா நல்லா இருக்கிறாங்க. அவருக்கே 65 வயசு ஆயிடுச்சு. அவர் ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். அப்ப இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் சந்தோஷத்தையும் ஒரு நிம்மதியையும் நம்மளால கொடுக்க முடியும், ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும்னா ஏன் அதை நம்ம சொல்லக்கூடாது? ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான வாய்ப்பு, கடைசி வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு எத்தனையோ பேர் எத்தனை இடங்கள்ல முயற்சி பண்ணிருக்கலாம். ஆனா அந்த முயற்சிகள்ல அவங்க சரியா ஜெயிச்சிருக்க முடியாது. ஆனா வெஸ்டீஜ்ன்ற வாய்ப்புல நம்ம ஜெயிக்கலைன்னா வேற எங்கேயுமே ஜெயிக்க முடியாதுங்க. இப்ப இல்லைன்னா எப்பவுமே நம்மளால ஜெயிக்க முடியாதுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏதோ வந்தோம் போனோம், ஏதோ செஞ்சோம், ஏதோ இது இருக்கிறோம், நானும் வெஸ்டீஜில் இருக்கிறேன், நானும் வெஸ்டீஜில் இருக்கிறேன், எனக்கும் பேசிவ் இன்கம் வரும், எனக்கும் ராயல்ட்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா வராதுங்க. அதுக்கான வேலையை செய்யணும். ஆக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு ட்ரைனிங்கும் ஒவ்வொரு மீட்டிங்கும் சொல்லக்கூடிய விஷயம் தான். நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார், நான் இன்னும் கத்துக்கிட்டேன் சார் அப்படின்றது இல்லை. கத்துக்கிட்டீங்களா, ஆக்ஷன்ல இறங்குங்க, டெய்லி பேசுங்க. பேச பேசதான் உங்களுக்கே புரியும். இவ்வளவு நேரம் பேசுற தமிழ் மேடம் ஆரம்பத்துல யாரோடையும் பேச மாட்டாங்க. அப்படியே எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க பேச ஆரம்பிச்சாங்க, பேசினாங்க. எது சரி, எந்த இடத்துல என்ன பேசணும்னு கத்துக்கிட்டாங்க. அவங்க பேச்சுல இருந்து அவங்க கத்துக்கிட்டாங்க, பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க அப்படின்னு கூட போகும்போது கத்துக்கிட்டாங்க, பேச ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அவங்க உருவாக்குறாங்க. அவங்க ஒரு கலைச்செல்வி மேடத்தையோ, ஒரு மணிமேகலையோ, ஒரு சரஸ்வதியோ அவங்க உருவாக்குறாங்க. அடுத்த லெவலுக்கு வந்துட்டாங்க. யாருமே பேசாம நம்ம எப்படி கத்துக்க முடியும்? நம்ம பேச ஆரம்பிச்சாதான் நம்ம கத்துக்க முடியும். நம்ம கத்துக்கிட்டாதான் நம்ம மத்தவங்களுக்கு கத்துக் கொடுக்க முடியும். நம்ம கத்துக்கிட்டாதான் மத்தவங்கள்ட்ட தைரியமா பேச முடியும். இந்த ப்ராடக்ட் நாலேஜ, இந்த பொருட்களை பற்றி சரியா கத்துக்குங்க. அதுக்கு ப்ராடக்ட் ட்ரைனிங் இருக்கு. இன்னைக்கு கூட ட்ரைனிங் இருக்கு. வாங்க, நுங்கம்பாக்கம் ஆபீஸ் வாங்க. சென்னையை சுற்றி உள்ளவங்க வாங்க. சார் அவ்வளவு தூரம் எப்படி சார் வர்றது? புதையல் அங்கதான் இருக்குன்னா அங்கதான் வந்து புதையல் எடுத்துட்டு போகணும். நுங்கம்பாக்கம் ஆபீஸ்ல தான் 500 ரூபாய் கட்ட அடுக்கி வச்சிருக்காங்கன்னா அங்க வந்து எடுத்துட்டு போங்க. ஒரு 1000 ரூபாய் ரேஷன் கடையில கொடுக்குறாங்கன்னாக்கா காலைல 5 மணிக்கு போய் கீழே நிக்கிற நம்ம மக்கள் லட்ச லட்சமா கோடியா அடுக்கி வச்சிருக்கிற இடத்துக்கு வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு நேரம் கிடைக்கக்கூடிய இலவசம் அல்ல, வாழ்நாள் முழுதும் கிடைக்கக்கூடியது. வாழ்க்கைக்கு பிறகு நம்முடைய தலைமுறைக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்துக்காக நம்ம பேசிட்டு இருக்கோம். 3 தலைமுறைகள் கிடைக்கக்கூடிய ராயல்ட்டி. இன்னைக்கு நம்மளோட வாழ்ந்த சில நண்பர்கள் இன்னைக்கு நம்மளோட இல்ல. ஆனா அவங்க ஃபேமிலியில அவர் இல்லைன்றது மட்டும்தான் ஒரு விஷயமே தவிர மற்றபடி அவர் வாங்கிட்டு இருந்த வருமானத்தை விட அதிகமாவே வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஃபேமிலி சஃபர் ஆகல. பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு எல்லாருக்கும் உண்டு. ஆனா அந்த இறப்புக்கு பிறகும் தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க வெஸ்டீஜே சிறப்பா பண்ணுவாங்க. இல்லைன்னா சொன்ன காரணத்தையே சொல்லிக்கிட்டு செய்யறேன் சார், பாக்குறேன் சார், கேட்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. காரணம் எல்லாத்துக்கும் காரணம் கிடைக்கும். ஆனா வெஸ்டீஜ் பண்றதுக்கு ஒரே ஒரு காரணம், நானும் என் குடும்பமும் ஆரோக்கியமா இருக்கணும், நானும் என் குடும்பமும் நல்லா இருக்கணும், நானும் என்னை சேர்ந்தவங்களும் நல்லா இருக்கணும், என் டீம்ல வர்ற ஒவ்வொரு நண்பர்களும் ஜெயிக்கணும் அப்படின்றதுதான் ஒரே காரணம். யாருக்காவது இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார், உண்மை சார். யாருக்காவது டவுட் இருக்கா? நோ சார். தெளிவா புரிஞ்சுக்கிட்டா உங்களுடைய பாதை தெளிவாக தெரியும், இலக்கு தெளிவாக தெரியும், அதை அடையக்கூடிய நேரமும் குறைவாக இருக்கும். இலக்கே இல்லாம நம்ம ஒரு பாதையில எப்படி நடந்து போக முடியும்? இலக்கு தெளிவாக தெரிந்தால் மட்டும்தான் நம்மளால அந்த பாதையை தேட முடியும், அந்த பாதையை சரியா கண்டுபிடிச்சு அந்த பாதையில பயணிக்க முடியும். அப்ப அதற்கான விஷயத்த வெஸ்டீஜ் இன்றைக்கு சிறப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை சரியா பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல பொருளை, நல்ல வாய்ப்பை, நல்ல ஒரு பிளான், இன்னைக்கு யாரையும் எங்கேயும் ஏமாத்தாத, நஷ்டப்படுத்தாத ஒரு பிளானை கொடுத்து, அற்புதமான ப்ராடக்டை கொடுத்து, அந்த ப்ராடக்டையும் ஆஃபர்
நீங்க கரெக்டா கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல வாங்கினீங்கன்னா 50% மேல லாபம் தரக்கூடிய ஒரு ஆஃபரையும் கொடுத்து நீங்க இதை சரியா செயல்பட்டா உங்களுக்கு வந்து ஒரு 5 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய் இன்னைக்கு 6 மாசத்துல தன்னுடைய 20வது ஆண்டு விழால 10 கோடி ரூபாய் ஆஃபரா கொடுத்துருக்காங்க. அடுத்த 6 மாசத்துல அடுத்த 10 கோடி 20 கோடி ரூபாய் ஆஃபர் கொடுக்குற ஒரே கம்பெனி உலகத்துல எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாலி சார் கொடுத்து கொடுத்து எடுக்க தெரிஞ்சவரு. வரக்கூடிய லாபத்துல பல 10 ரூபாயை கொடுத்து திரும்ப அவருக்கு 20 ரூபாய் கிடைக்குது. அந்த 20 ரூபாயில திரும்பவும் 10 ரூபாய் கொடுக்குறாரு. கொடுத்து கொடுத்து எடுக்கிறாரு. நமக்கு தான் தராரு, திருப்பி தராரு. 10 ரூபாயில 8 ரூபாய் தராரு, 8 ரூபாய் தராரு, 2 ரூபாய் தான் எடுத்துக்கிறாரு. ஆனா அது பல மடங்கா பெருகிட்டே இருக்கு. இன்னைக்கு கடந்த 13 வருஷமா இன்னைக்கு வெஸ்டீஜ் பண்றோம் அப்படின்னா, நாங்க இன்னைக்கு இவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு கம்பெனியுடைய பொருட்கள், கம்பெனியுடைய ஹெட் ஆபீஸ், கம்பெனியுடைய ஃபவுண்டர் மெம்பர்ஸ் பாலி சார், தீபக் சார், கன்வர் சார் இவங்களோட எல்லாம் நெருங்கி பழகுறதுனால, பேசுறதுனால கம்பெனியுடைய ஹெட் ஆபீஸை போய் 2 முறை விசிட் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். இந்த தைரியத்துல பேசிட்டு இருக்கோம். ஆனா நம்ம சென்னையில இருக்கிற பிரான்ச் ஆபீஸே இன்னும் பார்க்காத நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. திருச்சியில இருக்கிற பிரான்ச் ஆபீஸே விசிட் பண்ண முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன காரணம்? இன்னும் அவங்களுக்கு நம்பிக்கை வரல. விசிட் பண்ணா நம்பிக்கை வரும். அங்க வந்து ஒவ்வொரு ட்ரைனிங் மீட்டிங் நடக்கும் போது இதை காரணமா வச்சு உங்க ஊர்ல இருந்து வாங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, இந்த ட்ரைனிங் மீட்டிங் நடக்கும்போது ஒரு காரணமா வச்சு வந்து ஆபீஸ பாருங்க. இந்த மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணி வச்சிருக்கிறாங்க. நமக்குன்னு ஒரு ஆபீஸ், நம்ம ஆபீஸ் அது. இன்னைக்கு நம்ம வாடகை கொடுக்கல, நம்ம மெயின்டைன் பண்ணல, நம்ம அதுக்காக ஆளை வேலைக்கு வைக்கல. ஆனா எல்லாமே இருக்காங்க. பாலி சார் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அதை பயன்படுத்தி நம்ம சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு சொல்றாங்க. நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு அதை பயன்படுத்திக்கிறோம். இன்னைக்கு குயிக் மணியை நோக்கி மக்கள் ஓடிட்டு இருக்காங்க. பட் அது ஒரு வருஷமோ 2 வருஷமோ வரும், அப்புறம் காணாம போயிடும். ஆனா இன்னைக்கு இது வந்து நமக்கு தலைமுறைக்கும் வரக்கூடிய ராயல்டி. அப்ப நல்ல பொருள், நல்ல ஒரு பிளான் சிறப்பா செய்வோம். அதுக்கு இன்னும் சோசியல் மீடியால டிஜிட்டலா நம்ம எப்படி பண்ணணும்ன்றதை இன்னைக்கு காலையில பார்த்தோம். ஸோ அது யார் யாருக்கு டிஜிட்டல் தெரியுமோ சிறப்பா பூந்து விளையாடுங்க. டிஜிட்டல்ல தான் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல சரவணன்ற நண்பர் மாதம் 10 லட்சத்துக்கு மேல சம்பாதிச்சிட்டு இருக்காரு. அவர் எங்கேயும் 1 to 1 போகல, எங்கேயும் ஹோம் மீட்டிங் நடத்தல. டிஜிட்டல்ல தான் முழுக்க முழுக்க பண்ணிட்டு இருக்காரு. டிஜிட்டல் தெரிஞ்சவங்க, படித்த நண்பர்கள், டிஜிட்டல் தெரிஞ்ச நண்பர்கள் உங்களுடைய ஒர்க்கை முழுமையா இன்னைக்கு பிரவீன் சார் சொன்னதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா உங்களால முடியும். தெரியாதவங்க கவலைப்பட வேண்டியதில்லை. நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கைக்கு எட்டுற தூரத்துல யார் யார் வராங்களோ அவங்கெல்லாம் நம்மளுடைய ப்ராஸ்பெக்ட். அவங்கள ஃபர்ஸ்ட் தெரியாதவங்கள ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்குங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நம்ம பிளானை சொல்லுங்க, ப்ராடக்டை சொல்லுங்க. யாருக்கிட்ட எப்படி பேசணும், எங்க பேசணும் அதை தெரிஞ்சுக்குங்க, அதை புரிஞ்சுக்குங்க. அப்பதான் உங்களுடைய வெற்றி உங்களுக்கு சிறப்பா அமையும். அதை புரிஞ்சுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற யாருக்காவது ஏதாவது இப்போ கேள்விகள் இருக்கா? எல்லாரும் நுங்கம்பாக்கம் ஆபீஸ்ல இன்றைக்கு 3 மணிக்கு சந்திக்கலாமா? எல்லாரும் வரீங்களா? எஸ் சார், வரோம் சார். இது நமக்கான வியாபாரம், நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய வியாபாரம். ஆனா அவங்கவுங்க ஐடியில எவ்வளவு பிவி, எவ்வளவு சேல்ஸ் நடக்குதோ அதை பொறுத்து தான் அவங்கவுங்களுக்கு செக் அனுப்புவார் பாலி சார். அதை புரிஞ்சுக்கிங்க. மார்னிங் செஷன் வர்றதுனால யாருக்கும் பிவி ஏறாது, செக் வராது. மார்னிங் செஷன் வந்து மார்னிங் செஷன்ல சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். நான் எப்பவுமே திரும்ப திரும்ப சொல்லக்கூடியதுதான், நீங்க உங்களை ஒரு லீடரா மாத்துங்க. உங்க டீமுக்கு நீங்க ஒரு லீடரா மாறுங்க. உங்க டீமுக்கு நீங்க தான் ஹீரோ, நீங்க தான் ஹீரோயின். உங்க டீம் எப்பவுமே உங்களை பற்றி தான் பேசணும். உங்களுடைய டேலண்ட், உங்களுடைய கைடன்ஸ், உங்களுடைய நாலேஜ் அதை பற்றி பேசணும். அதுக்கு மேல இருக்க லீடர்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான விஷயத்த கொடுப்பாங்க, எடுத்துக்குங்க. ஆனா உங்க டீமை அதுல பிளக்கின் பண்ணுங்க. எப்படி வெஸ்டீஜ் சிஸ்டத்துல பிளக்கின் பண்ணாதான் ஜெயிக்க முடியுமோ அதே மாதிரி டீம் விக்டரியுடைய சிஸ்டத்துல பிளக்கின் பண்ணுங்க. மார்னிங் செஷன் நடக்குதா, அங்க எல்லாரையும் உட்கார வைங்க, எல்லாரையும் உட்கார வைங்க. சனிக்கிழமை ஒரு அற்புதமான ட்ரைனிங் நடந்தது, மைண்ட் ப்ளோயிங், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ அதனுடைய கண்டினியூஷன் திரும்பவும் நடக்கும், சொல்றோம். யார் யார் வந்து கலந்துக்கணுமோ கலந்துக்குங்க.
வெறுமனே கேட்கிறவங்களா இருக்காதீங்க, செயல்படுத்துறவங்களா இருங்க. நல்லா இருக்கு, ட்ரைனிங் நல்லா இருக்கு, நீங்க பேசின விஷயங்கள்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றவங்களா இருக்காதீங்க. அதை செயல்படுத்துங்க. செயல்படுத்தினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். உங்க அப்லைன் சொல்றாங்க, டவுன்லைன் சொல்றாங்க, நல்ல விஷயத்தை யார் சொன்னாலும் எடுத்துக்குங்க, அறிவை யார்கிட்ட இருந்து வேணாலும் எடுத்துக்குங்க. அவர் நம்ம டீம் இல்ல சார், அவர் வேற டீம் இல்ல. இப்ப ஃபருக் சார் ட்ரைனிங் நடக்குதா, ஏன் போக சொல்றோம்? அங்கேயும் அறிவை எடுத்துக்குங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கு, உங்களுடைய வெற்றிக்கு அது முக்கியமான காரணமா இருக்கும். விக்டோரியா மேடம் பேசுறாங்களா, ஏன் ட்ரைனிங் மீட்டிங் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்றோம். அங்க அறிவை எடுத்துக்குங்க. வெஸ்டீஜ்ல அவங்களுக்கெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நிறைய வெற்றிகள் அடைஞ்சவங்க. அதுல பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸையும் எனக்கு இருக்கிற தெளிவையும் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஆல், விஷ் யூ வெல், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. காலையில நல்ல விஷயத்தை கொடுத்துருக்கீங்க. அதோட இன்னைக்கு பிரசன்டேஷன் வந்து நிறைய ஜூம்ல இப்ப கொடுத்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தையும் நல்லா சொல்லியிருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ சார். செயல்பாடு, தேங்க்யூ சார். ஆக்ஷன், ஆக்ஷன் அதுதான் முக்கியம். இந்த மாசம் நான் இதை அடையணும் முடிவு பண்ணியிருக்கிறேன். இந்த மாசம் நான் பிரான்ஸ் முடிப்பேன், 2600 பிவி முடிப்பேன், 2800 பிவி முடிப்பேன், 3000 பிவி முடிப்பேன். முடிவு பண்ணா அந்த 3000 பிவி முடிகிற வரைக்கும் தூக்கம் வரக்கூடாதுங்க. என்னெல்லாம் பேசாச்சு. ரவிச்சந்திரன் சார், உங்க வீட்டுல நடக்கிற விஷயம் இங்க தெரியுது. சோ நம்ம எடுத்துக்கிட்ட டார்கெட்டை முடிக்கிற வரைக்கும், டார்கெட்டை கம்பெனி கொடுக்கலங்க, யாருக்கும் டார்கெட் கொடுக்கல. ஆனா டார்கெட்டை நம்ம தான் பிக்ஸ் பண்ணணும். நம்ம வாழ்க்கைக்கு எது வேணும்? கமிட்மெண்ட். இந்த கமிட்மெண்டோட இருங்க. நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் எனக்கு வேணும், அப்ப நான் இதை செய்யணும், நான் செய்வேன், இது என்னால முடியும். உங்களால என்ன முடியுமோ அதை முதல்ல முயற்சி பண்ணுங்க. 2 ஃபாஸ்ட் ஸ்டார்ட் டைரக்டா பண்ண முடியுமா முடியாதா? 2 ஃபாஸ்ட் ஸ்டார்ட்டுங்க. 30 நாள்ல ஒரு 2 இடத்துல, 2 வீட்ல ஹோம் மீட்டிங், ஒரு 2 ஹோம் மீட்டிங், 4 ஹோம் மீட்டிங் பண்ணுங்களேன் அதிகபட்சம். 4 ஹோம் மீட்டிங் பண்ணா 2 ஃபாஸ்ட் ஸ்டார்ட் வரணும். அதை கூட நான் பண்ண மாட்டேன். ஆனா எனக்கு ராயல்ட்டி வேணும், எனக்கு லட்ச லட்சமா பணம் வேணும். எப்படிங்க வரும்? ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. இப்போ அப்புசாமி சார் கேட்டதுனால நான் இதை சொல்றேன். ஆக்ஷனே இல்லாம இருந்துக்கிட்டு, இருந்த இடத்துலயே இருந்துக்கிட்டு எனக்கு எல்லாம் வந்துடணும், நான் ஃபாரின் ட்ரிப் போகணும், நான் கார் வாங்கணும், லட்ச லட்சமா வெஸ்டீஜ்ல இருந்து பணம் வரணும், தப்பா எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆக்ஷன் இல்லாம எந்த ஆக்ஷனும் வராது. நீங்க உட்காந்துக்கிறீங்க, உங்க முன்னாடி பிரியாணி வாங்கி வச்சிருக்குது, அதை யார் சாப்பிடணும்? நீங்க சாப்பிட்டா தானே உங்களுக்கு பசி ஆறும். இன்னொருத்தர் வந்து ஊட்டுவாங்களா? அப்படிதான் உட்கார்ந்து இருக்கிறீங்க. வெஸ்டீஜ்ல என்னை சேர்த்து விட்டாரு, அவரு எல்லாம் பாத்துக்குவாரு. அவர் என்ன பாப்பாரு? காலைல எழும்பி அவரு குளிப்பாரு, அவரு சாப்பிடுவாரு, அவரு வேலையை அவரு பாப்பாரு. இது உங்க வியாபாரம். இன்னைக்கு பக்கத்துல இப்போ அப்புசாமி சார் காலையிலே கடை திறந்து வச்சிருக்காரு. அவரை யாரு போய் அவங்க அப்ளைன்னு சொன்னாங்க போய் கடை தரன்னு? அவர் வியாபாரத்தை அவர் கடை திறந்து வச்சிருக்காரு. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வியாபாரத்தை அவங்கவுங்க தான் பார்க்கணும். அப்ளைன் வந்து பார்க்க மாட்டாங்க. அப்ளைன்ட்டு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்ளைன் உங்க கூட வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஹோம் மீட்டிங், 3 ஹோம் மீட்டிங், 4 ஹோம் மீட்டிங் உங்களோட வந்து பண்ணுவாங்க. அவங்க எப்படி பண்றாங்கன்னு பார்த்துட்டு அடுத்து நீங்க தான் பண்ணணும். இதை புரிஞ்சுக்கிங்க. புரிஞ்சுக்கிட்டா எல்லாருடைய வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும். முக்கியமா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க குடும்பம் நல்லா இருக்கும். உங்க மனைவி மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களுக்கு நினைச்சதெல்லாம் கேட்டதெல்லாம் கிடைக்கும். அது தர்றதுக்கு, அள்ளி தர்றதுக்கு பாலி சார் இருக்காரு, சொல்லி தர்றதுக்கு லீடர்ஸ் இருக்காங்க. நீங்க ஆக்ஷன்ல இறங்க தயாரா இருக்கிறீங்களா? இறங்குங்க. நிச்சயமா வெற்றி நிச்சயம். இந்த 10 கோடியில எவ்வளவு பங்கு வாங்க போறீங்கன்றது உங்க கையில தான் இருக்கு. உங்க ஆக்ஷனை பொறுத்தா இருக்கு. உங்களுடைய வெற்றி அதுதான். உங்களுடைய ஆக்ஷன் அப்பதான் சிறப்பா இருக்கணும், சிறப்பா இருக்கும். நீங்க சிறப்பா நடத்தணும். வெற்றி உங்களுக்கு. எல்லாரும் ஜெயிக்கலாம். வாங்க. தேங்க்யூ. இன்னைக்கு சில நண்பர்கள் எதுவுமே பேசல, பரவாயில்ல. ரவிச்சந்திரன் சார், வெரி குட் மார்னிங் சார். குட் மார்னிங்.
என்ன சீக்கிரமா வந்துட்டீங்க? எப்படி? சீக்கிரமா வந்துட்டீங்க மீட்டிங்க்கு. நேற்று நல்லா நிறைய பேசுனீங்க, கேட்டே இருந்தேன். ம். ஒவ்வொரு நாளும் 6 மணி மீட்டிங். எல்லாரும் 6 மணிக்கு வாங்க. ஓகே சார். 6:10 வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஏன்னா ஓ. எல்லாரும் நல்ல எல்லா விஷயத்தையும் கேட்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அதுக்காக தான் 6 மணின்னு வச்சிருக்கிறோம். ரவிச்சந்திரன் சார் குட் மார்னிங். சார் குட் மார்னிங், குட் மார்னிங். சரி, ஓகே. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். Thank you so much, sir. தேங்க்யூ. ரவிச்சந்திரன் சார் ஏதாவது பேசுறீங்களா? இல்ல சார், இருக்கட்டும் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.